ஸோ இந்த வீடியோவில் சூப்பராக இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டுடியோக்கும் நம்மளோட vlogக்கும் ஒரு சூப்பரான அப்கிரேட் தான் பார்க்க போகிறீங்க. அந்த அப்கிரேட் பொருளான அன்பாக்சிங்கும் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினச்சிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்டை தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை பண்ண போகிறோம். இதை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். பாக்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காடாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காடாக்ஸ் வந்து இதோட கம்பெனி அண்ட் ZP1 அப்படிங்கிறது இதோட மாடல். ஸோ காடாக்ஸ்ன்ற கம்பெனியில் இது ஒரே ஒரு கிம்பல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிம்பல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் கேக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து காடாக்ஸ் இந்தியாவோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வாரண்ட்டி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிம்பலோட பிக்சர் போட்டிருக்காங்க. சைட்லன்னு பார்த்தீங்கன்னா கேக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோ ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, ஜூமிங் அண்ட் ஃபாலோ மோட் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் மோடு கொடுத்துருக்காங்க, பேரானாமா மோடு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா, டைம் லேப்ஸு, கேமரா வீடியோ, லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் இன் சைனா அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்பிக்கிறேன். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதை இங்கே பாருங்கள், பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ். அந்த பாக்ஸை தள்ளி வச்சிடலாம். அண்ட் அடுத்தது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டப்பா இருக்குது. அதாவது ட்ராவல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸையும் அசைடாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ட்ராவல் கேஸ் பார்த்தோம்னா நல்ல குட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கிரிப்பி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா காடாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இது ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளோட மெயின் ப்ராடக்ட் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட கிம்பல் அண்ட் ட்ரைபாட், அதுக்கான ட்ரைபாட் அண்ட் ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன சுருக்கு பை கொடுத்துருக்காங்க. இந்த சுருக்கு பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கிம்பாலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இன் யூஸில், அதாவது நம்ம ஃபோன் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம்பாலேருந்து நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம கிம்பாலேருந்து ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு இதே சைடாக வச்சிடலாம். அடுத்தது வந்து மேனுவல். எப்போவுமே எல்லாத்துக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுக்குறது மேனுவல். ஸோ பெரிய மேனுவலாக கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுறது, சைனீஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ எது வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்தது வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி கார்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது வந்து QC பாஸ், இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதான்றதுக்கான சர்டிஃபிகேஷன். அடுத்தது வந்து சிலிக்கா ஜெல்லு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை நம்மளோட பாக்ஸில். அண்ட் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபாட். ஃபஸ்ட்டு ட்ரைபாடுக்கு வருவோம். ட்ரைபாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் குவாலிட்டி ட்ரைபாடுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த சின்ன ட்ரைபாடு வந்து இவ்வளோ பெரிய கிம்பல் வெயிட்டை தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோன் வெயிட்டு கிம்பல் வெயிட்டில் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாங்கும். அந்த குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், ஆனாலுமே இன்னும் சூப்பராக இருக்குது. நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் உடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காடாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து தள்ளி வச்சுட்டு அடுத்தது நம்மளோட கிம்பாலுக்கு வருவோம். ஸோ கிம்பால் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா செம வெயிட்டாக இருக்குது. இந்த கிம்பாலு கையில் பிடிக்கும் போதே ஒரு ப்ரீமியம் இன்ஹேண்ட் ஃபீல் வந்து வந்துடுது. ஸோ இதுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நம்ம ட்ரைபாடில் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் QC பாஸ் இது ஆல்ரெடி செக் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு. அடுத்தது டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறக்கு. அண்ட் அடுத்தது லாக் மோட், ஃபாலோ மோட் அப்படின்னு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி லெவல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேட்டரு. ஸோ இங்கே ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்சு ப்ளஸ் ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நம்மளோட கிம்பல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஜாய்ஸ்டிக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ கேப்சர் மோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் ஜூம் ரெண்டுமே பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் இதுவும். அதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லான்னு பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்டில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் ஃபுல் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கீழேன்னு பார்த்தீங்கன்னா காடாக்ஸ் அப்படின்ற ஒரு இது பெருசாக கொடுத்துருக்காங்க.
அண்ட் அடியிலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ட்ரைபாட் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே காமிக்கிறேருங்க. ஸோ இப்படி நம்ம ட்ரைபாடை வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் கீழே வந்து ZP1 அப்படின்ற இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ட்ரைபாடில் இருக்கிறது. அண்ட் மேலே அதாவது கீழெல்லாம் பார்த்துட்டோம். மேலேன்னு பார்த்தோம்னா இங்கே பேலன்ஸ் பண்ணுறக்கான ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே அதாவது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இங்கேருந்து நம்மளோட ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ வேறு எதுவுமே இல்லை இந்த கிம்பாலில். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கிம்பால் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்தெந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சரு அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோக்காக ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறதுக்கு தேங்க்ஸ். பாய்.